இந்த கொஷின் வந்து நீட் 2025 வந்தது. நீட் 2025 physics paper supposed to be very tough. Tough in the sense because a lot of calculations are too many calculations, too long calculations, time consuming அப்படிலாம் இருந்ததுன்னு சொல்லிட்டு அதனால் வந்து இட் ஆக்சுவலி ஃபவுண்ட் டு பி டஃப். பட் இப்போ வந்து இந்த ஒரு கொஷின் இருக்கு. இப்போ வந்து my approach is no I'm going to now give you some ideas about how to be fast in calculation, especially fast in thinking, that is easy methods, quick methods, and shortcut thinking. So அதனால் வந்து எக்ஸாம்பிள்ஸ்க்கு now I have taken this question. As I said, இந்த கொஷின் வந்து 2025 நீட்டில் வந்த கொஷின் தான். இது பார்க்கலாம். இப்போ வந்து இதை நீங்கள் படிச்சுக்கலாம், இல்லை நீங்கள் படிச்சிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க. நான் சம்மரைஸ் வந்து சொல்கிறேன் உங்களுக்கு என்ன கொஷின் சொல்லிட்டு. இது வந்து ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் பை கண்டக்ஷன் கொஷின். இது ஒரு வால் ஹாட் எண்டு, இது கோல்டு எண்டு. ஹாட் டெம்பரேச்சர் 3T, கோல்டு டெம்பரேச்சர் T. நடுவில் வந்து 3 ஐடென்டிக்கல் டைமென்ஷன்ஸு. ஓகே, ராட்ஸோ இல்லைன்னா ஸ்லாப்ஸ் வச்சுக்கலாம். ஓகே, எக்ஸப்ட் தட் கண்டக்டிவிட்டி டிஃப்ரெண்ட்டு. இது வந்து கண்டக்டிவிட்டி 2K, இது K, இது 2K. ஓகே, வேறு லெங்த் அண்ட் க்ராஸ் செக்ஷன் எல்லாம் சேம். இப்போ வந்து அஸ்யூமிங் இன்டர்ஃபேஸ் டெம்பரேச்சர் இதில் டெம்பரேச்சர் T1 வச்சுட்டானா, இது T2 வச்சுட்டானா, தேர் ஆஸ்கிங் வாட் இஸ் த ரேஷியோ T1/T2. இதுதான் கொஷின். ஓகே, ஐ ஜஸ்ட் ரிப்பீட். ஹாட் end temperature 3T, cold end temperature T, and then 3 identical dimensions, but on a conductivity different, 2:1:2. Okay, ratio. Now the temperature T1 here, T2 here, ratio is asked for. Now how I am going to approach solving the problem? இப்போ நான் பண்ணுறேன்னா நான் வந்து என்னுடைய மெத்தடில் நான் வந்து பண்ணுவேன். அதை நீங்கள் வந்து கேட்ச் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கைண்ட் ஆஃப் ஷார்ட்கட் திங்கிங் மெத்தட்ஸு வித் நீங்கள் வந்து ரொம்ப வந்து ஈக்குவேஷன்லாம் எழுதி டயத்தை வேஸ்ட் பண்ண கூடாது. அதுக்கு எப்படி பண்ணணும் சொல்லிட்டு நீங்கள் வந்து கற்றுக்குங்க. அதுக்காக தான் இந்த இது நான் வந்து எடுத்திருக்கேன். ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இப்போ வந்து நான் கண்டக்டிவிட்டி 2:1:2 அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் வந்து உல்ட்டா, தட் இஸ் 1:2:1. ஓகே, 1:2:1, 2:1 ரேஷியோவில் இருக்குது. மொத்தம் 4 ரெசிஸ்டன்ஸ் ரேஷியோவுக்கு இப்போ வந்து ட்ராப் இன் டெம்பரேச்சர் 3Tலேருந்து Tனா 2T ட்ராப்பு. 4 ரெசிஸ்டன்ஸுக்கு 2Tனா ஒரு ரெசிஸ்டன்ஸுக்கு 0.5T. அப்படின்னா இது 1:2:1 ரெசிஸ்டன்ஸ் ரேஷியோ. இப்போ 1க்கு வந்து 0.5 ட்ராப்பு, 0.5T ட்ராப்பு, இது 1 ட்ராப்பு, இது 0.5 ட்ராப்பு. இப்போ 3Tலேருந்து 0.5T ட்ராப் ஆச்சுன்னா 2.5 இங்கே, அங்கேருந்து 1 ட்ராப் நம்ம இது போட்டிருக்கோம், 1.5 ட்ராப்பு. அப்படின்னா என்ன, 1.5 டெம்பரேச்சர், இது T, இது வந்து 2.5T. 2.5/1.5 ரேஷியோ கேட்டிருக்காங்க, 5/3. ஓகே, ட்ரை டு ஃபாலோ. ரிப்பீட் பண்ணி பாருங்கள் இந்த இது வீடியோவை. உங்களுக்கே புரியல வரைக்கும் விடாதீங்க. இந்த மாதிரி மெத்தட் ஆஃப் ஃபாஸ்ட் மெத்தடை நீங்கள் வந்து பிக்கப் பண்ணணும், ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகே, இல்லைனா தெர் இஸ் நோ அதர் கோ. ஓகே, த ஒன்லி வே இந்த டஃப் பேப்பர், லாங் டைம் கன்சியூமிங் பேப்பர்லாம் நீங்கள் வந்து டைம் சேவ் பண்ணால் தான் நீங்கள் நல்ல ஸ்கோர் வாங்க முடியும். அதுக்கான உத்தி இது, அதுக்கான ஷார்ட்கட் திங்கிங் இது. திங்கிங் இஸ் மோர் இம்பார்ட்டண்ட். ஓகே, திங்கிங் ஆட்டோமேட்டிக்காக ஷார்ட்கட் திங்கிங் வந்ததுன்னா உங்களுக்கு ஃபாஸ்ட் கால்குலேஷன் ஈஸியாக வந்துடும். ஓகே, ரைட். Now let's go to one more question. I'm going to tell you how to approach this particular problem also solving. ஓகே, இதுவும் வந்து 2025 வந்தது தான். இது வந்து கெப்பாசிட்டன்ஸு, டைஎலக்ட்ரிக்கை பற்றிது. ஓகே, நான் ப்ரீஃபாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் கொஷினை நீங்கள் வந்து கோத்ரூ பண்ணலாம், இல்லை பண்ணியிருப்பீங்க. நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இதில் ஏர் கெப்பாசிட்டர் மாதிரி 2 பிளேட்ஸு, டிஸ்டன்ஸ் D இருந்திருக்கு, அதனுடைய கெப்பாசிட்டர் ஏதோ ஒன்று இருந்திருக்கு. இப்போ நம்ம டைஎலக்ட்ரிக் ஸ்லாப் இப்போ வந்து 2 ஸ்லாப் இப்போ வந்து உள்ளே போட போகிறோம். இது ஒரு ஸ்லாப்பு, இன்னொரு ஸ்லாப்பு. பேலன்ஸ் பார்ட்டை நம்ம ஏராக விட்டுற போகிறோம். என்ன திக்னஸ்க்கு போட போகிறோன்னா, இது வந்து 3/8 ஆஃப் D. இது இது ஆஃப் டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் K1. இது வந்து ½ D/2. D/2 நான் இப்போ என்ன பண்ண ஸ்ட்ரெயிட்டுவே நான் வந்து 4/8ன்னு எழுதிக்க போகிறேன். 4/8D. ஓகே, D/2க்கு இது வந்து K2. அப்புறம் இது வந்து ஆஸ் இட் இஸ் ஏர், தேர்ஃபோர் பேலன்ஸ் என்ன போடுறது, D/8. ஓகே, திஸ் இஸ் ஈக்குவல் டு 1 தான் இது டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட். இப்போ வந்து அவங்க வந்து
என்ன கேட்டுருக்காங்க, ஒன் மோர் ரிலேஷன் பண்ணால் K1 ஈக்குவல் டு 1.25 K2 கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், K1 1.25 K2. இப்போ ஆனால் தே வாண்ட் த வேல்யூ K1. எப்போ நம்ம இப்போ K1 K2 எழுதுறதுக்கு பதிலாக K2வை K1 எழுதணும். K2 வந்து இப்போ என்ன 1.25 அந்த பக்கம் போச்சு, 1.25 5/4 அங்கே போச்சுன்னா 4/5 ஆச்சுன்னா 0.8 K1. ஸ்ட்ரெயிட்வே நான் இதை நான் வந்து 0.8 K1 போட்டுக்கிறேன். அதே நான் K1லாம் போடுவேன், வெறும் K போட்டுக்கிறேன். ஓகே, K 0.8 K அண்ட் தென் 1 இது டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட். அந்த திக்னஸ் நான் என்ன பண்ண போகிறேன், இப்போ வந்து 3/8 ஃப்ராக்ஷன்ஸ்லாம் எனக்கு வேண்டாம். எனக்கு இதை நான் வந்து 3 வச்சுக்கிறேன், இதை 4 வச்சுக்கிறேன், 1 வச்சுக்கிறேன். ஓகே, D கூட எனக்கு வேண்டாம் எனக்கு. ஓகே, இட் குட் பி எம்எம்மில் கூட இருக்கலாம். அதனால் இப்போ வந்து ஓகே சம்மரி நான் என்ன பண்ணுறேன், இதெல்லாம் நான் வந்து உங்களுக்கு நான் பேசும்போது வந்து டைம் எடுத்துன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆக்சுவலாக நம்ம வந்து எக்ஸாம் ஹாலில் இதெல்லாம் மனசுக்குள்ளே ஓடும், குயிக்காக நம்ம எழுதிட்டு வேலையை மாத்திரம் பண்ணிட்டுருப்போம். ஓகே, K 0.8 K 1 3 கேப் திக்னஸ் 3 4 1 ரைட். இப்போ என்ன கொடுத்துட்டாங்கன்னா, இப்போ வந்து பிகாஸ் ஆஃப் தி டைஎலக்ட்ரிக் புட்டிங்கில் நம்ம கெப்பாசிட்டர் ஹேஸ் பிகம் டபுள். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ கெப்பாசிட்டர் ஃபார்முலா வித் டைஎலக்ட்ரிக் உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு. ஓகே, இது உங்களுக்கு மனசில் ஓட போகிறது. A by D1 by K1 plus D2 by K2 எக்ஸட்ரா இல்லையா. திஸ் ஓகே, நான் என்ன பண்ண போகிறேன், இப்போ ε0A இது வந்து ட்வைஸாக போட்டதுனால ε0Aவும் கேன்சல் ஆக போகிறது. ஆனால் சிம்பிளாக நான் என்ன பண்ண போகிறேன், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 1/1 இப்போ வந்து Dக்கு நான் என்ன சொல்கிறேன், இப்போ வந்து 3 போட்டுக்கிறேன், K போட்டுக்கிறேன், அப்புறம் என்ன போட்டுக்கிறேன் 4 போட்டுக்க போகிறேன், 0.8 K போட போகிறேன். ஓகே, இதே நான் என்ன பண்ணேன் 4/0.8 பதிலாக 5/K போட்டுப்பேன் ஸ்ட்ரெயிட்டாகவே. ப்ளஸ் தென் ஏர் திக்னஸ் 1 டிவைட் பை 1. ஓகே, திஸ் நோ பிகம்ஸ் ட்வைஸ் ε0A தான் நான் கேன்சல் பண்ணிட்டேன் இல்லையா, 2 டிவைட் பை. இப்போ என்ன, இப்போ இதில் ஒரிஜினல் ஏர் திக்னஸ் வந்து டோட்டல் 8 பிகாஸ் 3 3 4 1 இருந்திருக்கு இல்லையா. என்ன இருந்திருக்கு மறுபடியும் காமிக்கிறேன். திக்னஸ் வந்து 3 mm 4 mm 1 mm. நான் சொன்னது இப்போ எம்எம்ங்கிறது என்னுடைய ஓன் நோஷனல் வேல்யூ தான். இட் குட் பி MM CM மைக்ரான் என்னன்னா இருந்துட்டு போட்டோம். இப்போ 3:4:1 இப்போ டோட்டல் 8. இப்போ வந்து ரைட் ஹேண்ட் சைடில் ஏர் கம்பேரிசன் வரப்போகுது. ஒரு 8/1. ஸோ இது என்ன 1/4. இப்போ என்ன ஆகுது, இப்போ திட் மீன்ஸ் 8/K ஒரு டினாமினேட்டர் கம்பேர் பண்ண 8/K + 1 = 4 வருது. அப்படின்னா 8/K = 3. அப்படின்னா K = 8/3. K = 8/3 2.66. Understood? See, now thinking fast, doing fast, shortcutting thinking, unnecessary variablesலாம் கட் பண்ணிவிட்டு, ஓகே, ஈஸி நம்பர்ஸை வச்சுட்டு ரேஷியோவில் ஒர்க் பண்ணிவிட்டு இப்படிலாம் போனோம். ஏன்னா எஸ்பெஷலி வாட் தேர் ஆஸ்கிங் இது ரேஷியோனா லாட் ஆஃப் திங்ஸ் இஸ் கோன் கெட் கேன்சல்ட் அவுட். அதுதான் இதனுடைய அப்ரோச்சு, அதுதான் இதனுடைய தாத்பரியம். இந்த மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா நோ பேப்பர் வில் பி டிஃபிகல்ட் ஃபார் யூ. எஸ், கான்செப்ட் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கலாம். பட் தென் இப்போது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீட் 2025 எக்ஸப்டிங் 2 questions ஆர் மேபி 3 questions மற்ற எல்லாம் வந்து எல்லாம் ரெகுலர் கான்செப்டு, ஃபார்முலா அப்ளிகேஷன். ஒன்லி திங் என்ன, few questions வந்து லாங் டைம் கன்சூமிங் கால்குலேஷன். அதுக்கு தான் இந்த ஒரு திங்கிங் மெத்தட். ஓகே, therefore unless you just practice this kind of a thinking, it will be difficult for you to compete effectively. எல்லாம் இது பண்ணலாம், சால்வ் பண்ணலாம். உங்களுக்கு 2 hours 3 hours டைம் கொடுத்துனா ஃபிசிக்ஸ்க்கு மட்டும் உங்களுக்கு டைம் கொடுத்துனா சால்வ் பண்ணிடலாம். மொத்தமாக உங்களுக்கு 5 hours 6 hours கொடுத்தாங்கன்னா நீங்கள் ஈஸியாக நீங்கள் வந்து 720க்கு நீங்கள் 715 கூட வாங்கலாம். அப்படியே அதுவாக முக்கியம் நமக்கு. we must do it fast. ஓகே, அதனால் இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறது தான் த ஒன்லி கோ. உங்களுக்கு ஹெல்ப் பண்ணா டெஃபினெட்லி ஐ வில் பி ஏபிள் டு ஹெல்ப் யூ. பட் தென் யூ ஹேவ் டு டேக் இன்ட்ரெஸ்ட், யூ ஹேவ் டு ப்ராக்டிஸ். ஓகே, ஹெல்ப் தேவைப்பட்டால் நான் இருக்கேன், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஓகே, என்னுடைய வெப்சைட்டுக்கு நீங்கள் டெஃபினட்டாக நீங்கள் வந்து அப்ரோச் பண்ணலாம். நீங்கள் atomloan.co.in ஓகே, டெஃபினட்டாக அப்ரோச் பண்ணலாம். பட் ஆனால் உங்களுக்கு தேவை இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எனி கொஷின் பேங்கை எடுத்து நீங்கள் ட்ரை பண்ணிட்டு போகணும். ஓகே,
இதுக்கான டிப்ஸு வந்து யூ கேனாட் டெவலப் ஆன் யுவர் ஓன். அதுக்காக தான் நான் இப்போ வந்து கொடுத்துருக்கேன் 1 or 2. Then some more tips. I have a lot of tips. Okay, just watch my tips and then practice on your own. You don't have to depend upon anybody also. Okay, yeah, thank you.